அடுத்ததாக 2020ஆம் ஆண்டிற்கான திரைப்பட விருது, சிறந்த நடிகருக்கான விருது திரு சூர்யா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. சூரரை போற்று திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த விருதை பெற திரு சூர்யா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக சிறந்த பின்னணி பாடகர் திரு வேல்முருகன் ஒரு குப்பை கதை திரைப்படத்திற்கு வழங்கப்படுகிறது. திரு வேல்முருகன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக சிறந்த நடிகை சிறந்த நகைச்சுவை நடிகை 96 திரைப்படத்தில் நடித்ததற்காக திருமதி தேவதர்ஷினி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அடுத்து திரு அமீர், திருமதி விஜய் சந்திரசேகர், திரு சமுத்திரகனி, திரு மாரி செல்வராஜ், திரு சந்தோஷ் நாராயணன் அவர்களை தயாராக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். அடுத்ததாக வடசென்னை திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த குணச்சித்திர நடிகர் விருதை பெற திரு அமீர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். 2018ஆம் ஆண்டிற்கான சிறந்த குணச்சித்திர நடிகர் விருதை பெறுகிறார் திரு அமீர் அவர்கள். அடுத்ததாக 2018ஆம் ஆண்டிற்கான சிறந்த குணச்சித்திரை நடிகை பெற கடைக்குட்டி சிங்கம் படத்தில் நடித்த திருமதி விஜய் சந்திரசேகர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து திரு சமுத்திரகனி, திரு மாரி செல்வராஜ், திரு சந்தோஷ் நாராயணன், திரு பிரேம்குமார், திரு அருண்ராஜா, திரு தியாகராஜன், திரு சித் ஸ்ரீராம் அவர்களை தயாராக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். அடுத்ததாக சிறந்த வில்லன் நடிகருக்கான விருதை பெற திரு சமுத்திரகனி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். வடசென்னை படத்தில் சிறந்த வில்லன் நடிகருக்கான விருதை பெறுகிறார் திரு சமுத்திரகனி அவர்கள். அடுத்ததாக 2018ஆம் ஆண்டிற்கான சிறந்த இயக்குநருக்கான விருது திரு மாரி செல்வராஜ் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. பரியேறும் பெருமாள் இயக்குநர் திரு மாரி செல்வராஜ் அவர்களை விருதை பெற அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து திரு சந்தோஷ் நாராயணன், திரு பிரேம்குமார், திரு அருண்ராஜா, திரு தியாகராஜன் குமாரராஜா அவர்களை தயாராக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது வடசென்னை படத்திற்கு இசையமைத்ததற்காக திரு சந்தோஷ் நாராயணன் அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. தொடர்ந்து 2018ஆம் ஆண்டிற்கான சிறந்த கதையாசிரியர் விருது 96 திரைப்படத்திற்காக திரு பிரேம்குமார் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. திரு பிரேம்குமார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்து திரு அருண்ராஜா காமராஜ், திரு தியாகராஜன் குமாரராஜா, திரு வேல்ராஜ், திரு உதயகுமார் அவர்களை தயாராக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். அடுத்ததாக சிறந்த உரையாடல் ஆசிரியருக்கான விருதை பெற கனா திரைப்படத்தில் திரு அருண் ராஜா காமராஜ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம்.
தொடர்ந்து 2018 ஆண்டிற்கான சிறந்த பாடலாசிரியர் விருது திரு தியாகராஜன் குமாரராஜா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. திரு தியாகராஜன் குமாரராஜா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக சிறந்த பின்னணி பாடகி ஆராதனா சிவகார்த்திகேயன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். கலா திரைப்படத்தில் சிறந்த பாடலை பாடியதற்காக சிறந்த பின்னணி பாடகி விருது ஆராதனா சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான விருது திரு ஆர் வேல்ராஜ் அவர்களை தயாராக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான விருதை பெற திரு வேல்ராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கடைக்குட்டி சிங்கம் வடசென்னை திரைப்படத்திற்காக திரு வேல்ராஜ் அவர்களுக்கு சிறந்த ஒளிப்பதிவாளர் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. தொடர்ந்து திரு உதயகுமார், திரு ஷான் லோகேஷ், திரு வினோத் ராஜ்குமார், திரு சுப்ரீம் சுந்தர், திரு பாபா பாஸ்கர், கௌதம் அவர்களை தயாராக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து திரு டி உதயகுமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். 2018 ஆண்டிற்கான சிறந்த ஒளிப்பதிவாளர் விருது வடசென்னை திரைப்படத்திற்காக திரு உதயகுமார் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக சிறந்த திரைப்பட தொகுப்பாளர் விருது ராட்சசன் திரைப்படத்திற்காக திரு ஷான் லோகேஷ் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. திரு ஷான் லோகேஷ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். ராட்சசன் திரைப்படத்திற்காக சிறந்த திரைப்பட தொகுப்பாளர் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. திரு வினோத் ராஜ்குமார், திரு சுப்ரீம் சுந்தர், திரு பாபா பாஸ்கர், திரு கௌதம் அவர்களை தயாராக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து சிறந்த கலை இயக்குநருக்கான விருது சீதகாதி திரைப்படத்திற்காக திரு வினோத் ராஜ்குமார் அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. திரு வினோத் ராஜ்குமார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். 2018 ஆண்டிற்கான சிறந்த கலை இயக்குநருக்கான விருது சீதகாதி திரைப்படத்திற்காக திரு வினோத் ராஜ்குமார் அவர்களுக்கு வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்து திரு சுப்ரீம் சுந்தர், திரு பாபா பாஸ்கர், கௌதம் அவர்களை தயாராக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து 2018 ஆண்டிற்கான சிறந்த சண்டை பயிற்சியாளர் விருது திரு சுப்ரீம் சுந்தர் அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. திரு சுப்ரீம் சுந்தர் அவர்கள் கோலிசராத்து திரைப்படத்திற்காக சிறந்த சண்டை பயிற்சியாளர் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்ததாக திரு பாபா பாஸ்கர், திரு கௌதம் அவர்களை தயாராக இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக கடைக்குட்டி சிங்கம் படத்தில் சிறந்த நடன ஆசிரியர் திரு பாபா பாஸ்கர் அவர்களுக்கு 2018 ஆண்டிற்கான சிறந்த நடன ஆசிரியர் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்து 2018 ஆண்டிற்கான சிறந்த குழந்தை நட்சத்திரம் விருது சீதகாதி திரைப்படத்தில் நடித்த கௌதம் அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. தொடர்ந்து 2019 ஆண்டுக்கான திரைப்பட விருதுகள் சிறந்த படம் முதல் பரிசு அசுரன் தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வி கிரியேஷன்ஸ் நிறுவனத்தினரை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். சிறந்த படம் முதல் பரிசு 2019 ஆண்டுக்கான திரைப்பட விருதுகள் வழங்கப்படுகின்றன. தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அசுரன் திரைப்படத்திற்காக சிறந்த படத்திற்கான முதல் பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. சிறந்த படத்திற்கான இரண்டாம் பரிசை பெற்றுக்கொள்ள ஒத்த செருப்பு திரைப்படத்திற்காக திருமதி ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். 2019 ஆண்டுக்கான திரைப்பட விருதுகள் வழங்கப்படுகின்றன. சிறந்த படம் இரண்டாம் பரிசு ஒத்த செருப்பு. மூன்றாம் பரிசை பெற்றுக்கொள்ள கோமாளி திரைப்படத்தின் தயாரிப்பாளர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வேர்ல்ட்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் நிறுவனத்தினரை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக சிறந்த நடிகைக்கான சிறப்பு பரிசை பெற்றுக்கொள்ள திருமிகு இந்துஜா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மகாமுனி திரைப்படத்திற்காக இந்த விருதை அவர் பெற்றுக்கொள்கிறார்கள். சிறந்த நடிகைக்கான சிறப்பு பரிசை பெற்றுக்கொள்கிறார்கள் இந்துஜா அவர்கள்.